ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனில் வந்து தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது, சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு 2 துண்டு பட்டை, 2 துண்டு லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, அரை மூடி துருவின தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கிறப்போ எப்போவுமே நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். குக்கர் நல்லா சூடேறினதும் 2 கரண்டி ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடேறட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுமே நான் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனில் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வதக்கும் போதே இதில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கழுவி எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். புதினா வதங்கும் போது அந்த புதினாவோட சாறு வந்து சிக்கனில் இறங்கும், அதனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வதக்கும் போதே கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நான் வந்து என்னோடய ஜாரில் 1.5 ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து விசில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 4 விசில் விட்டு எடுத்ததும் பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு நல்லா தண்ணியாகவும் இருக்கும், கறியில் நல்லா மசாலாவும் இறங்கியிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் செஞ்சு இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.